Hi all, this is Navamitra and this is Mohanambal. Today we are going to talk about an interesting topic which is tooth aversion, which simply means when a tooth gets completely knocked off. அது எதனால நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே நல்லாவே. இப்ப ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த டைம்ல வந்து பல்லு விழலாம். இல்ல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பால் பட்டோம், அந்த டைம்ல வந்து பல்லு விழலாம். சடனா வந்து பசங்க கீழே விழுந்துட்டா அப்ப வந்து பல்லு விழலாம். சரி, இப்போ பேஷண்ட்ஸ் அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? அது ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஒன்றும் இல்லை, அந்த விழுந்த பல்லை எடுத்து தண்ணியில வாஷ் பண்ணி ஒரு பால்லையோ இல்லை அவங்க வாய்க்குள்ளேயோ கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். ஏன் அப்படி வச்சிருக்கணும்னா அந்த பல்ல வந்து ட்ரை ஆகக்கூடாது, அதனால அப்படி வச்சிருக்கணும். விழுந்த பல்ல அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்துக்குள்ள திரும்பி அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடணும். டென்டிஸ்ட் போயிட்டீங்க, அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ டென்டிஸ்ட போயிட்ட பிறகு பல்லு கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பிளிண்டிங்ற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, விச் இஸ் ஒரு தின் வயரை எடுத்து அந்த டூத்தை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் பேர் ரீபிளான்டேஷன். இந்த ப்ரொசீஜரை 30 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணால் சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்கேஸ் அந்த டூத் நான் வைட்டலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆர்சிடி கூட பண்ணலாம். இப்போ அந்த பல்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமேட்டு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம வந்துட்டு we have to consume soft diet and liquid diet. டூ ஹாட் அண்ட் டூ கோல்ட் ஃபுட்டை வந்துட்டு சாப்பிடக்கூடாது. அண்ட் சாஃப்ட் பிரிசல்ஸ் ப்ரஷ் வச்சு ரொம்ப மைல்டாக ப்ரஷ் பண்ணணும். அண்ட் டெய்லி டுவைஸ் டே வி ஹாவ் டு யூஸ் மவுத் வாஷஸ். இன் கேஸ் ஆஃப் பெயின் இருந்துச்சுன்னா நம்ம டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற பெயின் கில்லர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் வி ஹாவ் டு கன்சல்ட் த டென்டிஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி டு ஃபாலோ அப். இப்ப என்னோட பல்ல வந்து திரும்பி ரீப்ளேஸ் பண்ண முடியல, நீங்க என்ன பண்ணுவீங்க? So we have many treatments like அப்படி இல்லைன்னா we can do dental implants and dental bridges. இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நமக்கு. ஓகே டாக்டர்.